ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் மாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது, மாசி மாதம் எப்போ தொடங்குது, எப்போ இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம். அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும். ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 13/2/2025 அன்னைக்கு குருவாரம், அதாவது வியாழக்கிழமையிலேருந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடியுது. ஆரம்பிக்கிற நாளே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கிரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும். இந்த மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க 25/2/2025 காஞ்சி ஸ்ரீ மகாபரிவாளன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/2/2025 எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி, ரொம்ப வசந்த சிவராத்திரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6/3/2025 எல்லாருடைய ஆசைகள், இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும், கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும், தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு. வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது. ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு 3 மாதத்தில் 6 மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க, பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க, வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள். அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. காலையில் 9:42லேருந்து 11:12க்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி, பிரேதபலி, திக்பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம். எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும். அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது 6/3/2025. அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரம்னா வியாழக்கிழமையில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/3/2025 செவ்வாய்க்கிழமை மங்களவாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம். அந்த மாசி மகம் வர்றது 12/3/2025 அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 14/3/2025 காரடையான் நோன்பு. கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் 6:14க்கு அப்புறம் கொண்டாடினோம்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/3/2025 ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை, வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த 13/3/2025 ஹோலி பண்டிகை. இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு
கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது வீடான கும்ப வீட்டில் புத பகவான், சூரிய பகவான், சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 26/2/2025 அவர் மீனத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு. எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 9/3/2025 வக்ரகதி அடைகிறாரு. இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது 21/2/2025. அதே போல் சுக்கிர பகவான் வக்ரகதி அடைகிறது 4/3/2025. 4/3/2025 சுக்கிர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு. இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர 3 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் வக்ரகதி, செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு, புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் 3 பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம். நல்லது, நமஸ்காரம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். உச்சம் பெற்று போனால் 6ஆம் இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கும் பொழுது வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் பெரிய ஏற்றம்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ஃபுட்டு, மில்க்கு இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பால் பதனிடும் பொருட்கள், அதை தவிர உணவுப் பொருட்கள், அதை தவிர விவசாய பொருட்கள், அதை தவிர இந்த கிளாத்து, இந்த மாதிரியான துணி, இந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஏற்றுமதி இறக்குமதி, அதை தவிர கலைத்துறையில் சின்னத்திரை பெரிய திரை இவங்களுக்கெல்லாம் திடீரென்று ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றிகளும். அது தவிர பார்த்தோம்னா அங்கே ப்ரமோஷன் கிடைக்கும், பணவரவு அதிகமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். எப்படி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும்? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி ஒருவருக்கொருவர் ஆட்சி பெற்று போவது பெரிய விசேஷம். 6-8 பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக வீட்டை விட்டு பிரிந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் இடம் உடல் நலத்தை குறிக்கும், 8ஆம் இடம் மறைந்து இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். அதனால் கண்டிப்பாக உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது. வயது மூத்தவர்கள், உடல் நலத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அவர் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவர் மூல திரிகோண வீடான கும்பத்திலேயே இருக்கார். அதை தவிர 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேயே போயிருக்கார். அதாவது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள், எதிர்பார்ப்புகள், உங்களுடைய யோகங்கள், அதை தவிர உங்களுடைய மூத்த சகோதரர்கள், உங்களுடைய லாபங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதவி, புகழ், அந்தஸ்து, அதை தவிர பூர்வ புண்ணியம் இதில் போய் உட்கார்றதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர புதிய பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சு உட்கார்றார். அது தவிர புதன் 9-12 இருக்கக்கூடியவர் அவர் நீச்ச பங்கம் பெறார். இதன் மூலியமாக என்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் வரப்போகுது, அதாவது செவ்வாயும் புதனும் இந்த மாசி மாதத்தில் என்ன ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு டாக்டர் ஹரியரசர்மா ஐயா கிட்ட கேட்கலாம்.
புதன் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மறைந்த புதன் நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில். இப்போ பார்த்தோம்னாக்க ராசிக்கு 6ஆம் இடத்துல புதனானவர் நீச்சம் அடைகிறாரு. அவர் கூட ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. உச்சம் பெற்றிருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு ஒரு நீச கிரகமும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது நீச பங்க ராஜயோகம் அப்படின்னு பேர். ராசிநாதனை பொறுத்தளவுக்கு 1க்கும் 8க்கும் உடையவர் 6ல் போய் உச்சம் பெற்றிருக்கிறாரு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் ட்ரை பண்ணி கொடுக்குறவங்களுக்கு, வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணியில் பொறுத்தளவுக்கு கான்ட்ராக்டில் இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரத்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணியில் பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன? படித்த படிப்புக்கு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்புக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும். பணியில் பொறுத்தளவுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். அதே போல் பொறுத்தளவுக்கு 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் 9ல் இருக்கிறார். நீண்ட நாட்களாக துளாராசியை சேர்ந்த நண்பர்கள் ஒரு இடமாவது வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, செவ்வாயும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்போ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 7 நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆனவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணத்திற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக பார்ட்னர் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்னால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2-7 செவ்வாய் 9ல் இருக்கார். பார்ட்னர்னால் பெரிய பெரிய பதவியும் பெரிய புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் நம்மளுடைய இடத்தை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள். குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே போல் கழிஞ்ச காலகட்டங்களில் தை அமாவாசையில் பித்திருக்களுக்கு உண்டான காரியமும் நாம் செய்ததுனால பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுனால முன்னேற்றம் மட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு மாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்றது தான் தவிர்க்கக்கூடிய நாள். அது எந்தெந்த நாள் அப்படின்றத பற்றி ஐயா விளக்குவாங்க. இதை தவிர துளாராசிக்காரங்கள் எந்த கோயிலுக்கு போனாக்க மேலும் மேலும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்றதையும் ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது இந்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறத சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். 8ஆம் இடம்ங்கிறது மறைவிட ஸ்தானம். அந்த மறைவிட ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய அறிவு ஆற்றல், அதாவது சந்திரன்கிற கிரகம் மதின்னு சொல்லுவாங்க. மதியன்னா அறிவுன்னு அர்த்தம். அப்போ அந்த அறிவுக்கு உண்டான கிரகம் மயங்கிடுது. 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சதுனால அந்த அறிவு மழுங்கிடுது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சரியில்லாத முடிவுகளாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால பிரயாணங்களை தவிர்க்கணும், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இது 2ஐயும் அவசியம் தவிர்க்கணும். ஏன்னா பிரயாணத்தில் நம்ம அந்த மதி மயங்கி இருக்கிற போது நம்ம செய்யும்போது அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால தான் அந்த பிரயாணங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை எடுக்க முடியாமல் போயிடும், அதனாலேயும் பின் விளைவுகள் வரும். அப்படிங்கிறதுனால தான் அந்த சந்திராஷ்டம தினங்களை விளக்கணும்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம தினங்கள் எப்பப்போ வருது அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு 5/3/2025 புதன்கிழமை அன்னைக்கு பகல் 12:30 மணிக்கு ஆரம்பமாகுது. 6/3/2025 வியாழக்கிழமை, 7/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 3:41 வரைக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தை இதற்கெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குற போது
கும்பகோணத்துக்கு அருகாமையில் நாச்சியார் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோவில் பேர் நாச்சியார் கோவில்னு வரனால நாச்சியார் கோவிலில் நாச்சியார் கோவிலுங்கிறது ஊர். அந்த ஊரில் கல்கருடன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த கல்கருடனை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். அதுலேயும் வியாழக்கிழமை அன்னைக்கு போகணும். வியாழக்கிழமை அன்னைக்கு 9 மணியிலேருந்து காலையில் 9 மணியிலேருந்து 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த நேரத்தில் போய் வழிபடுறது மிக மிக நல்லதாக இருக்கும். அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அது ராகு கேதுனுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. அப்போ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ராகு கேதுனுடைய தொல்லைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும். அவங்க இந்த காலகட்டத்தில் இதே நேரத்தில் போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமும் ஆகும். இந்த நேரம்னு சொல்லக்கூடியது குளிகைன்னு சொல்லக்கூடிய நேரம். இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொரு நாளைக்கும் ராகு காலம் யமகண்டம், அதுபோல் ஒவ்வொரு நாளைக்கும் குளிகைன்னு ஒரு காலம். அப்போ இது வியாழக்கிழமை இன்னைக்கு குளிகையுடைய காலத்தில் தான் போய் வணங்க சொல்கிறோம். இந்த குளிகையுடைய காலத்தில் நல்ல காரியங்களை போய் செய்துட்டு வந்தீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறக்காக தான் அந்த குளிகை நேரத்தை சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்தில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடியதும், இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த கிழமையில போய் வழிபட்டுட்டு வந்தால் அது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்மளோட டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வேலையில் அபரிமிதமான ஏற்றம், வேலையில் ப்ரமோஷன் உண்டு, வேலையின் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், திருமணத்திற்கு வகை உண்டு. அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பரிவர்த்தனை யோகம் இருப்பதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையும், கடன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி பண்ணணும்னு வெளிநாடு போய் பண்ணணும்னு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக, தாயின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் பொன்னான காலமுமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமையிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.